திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உழவர் சந்தைக்கு விவசாயிகள் செல்லும் பாதையை காய்கறி வியாபாரிகள் ஆக்கிரமித்து கடைகள் அமைத்ததால் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. காய்கறிகளை சாலையில் கொட்டி விவசாயிகள் நடத்திய போராட்டம் கவனத்தை ஈர்த்துள்ளது. விவசாயிகளின் பிரச்சனைக்கு காரணம் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வாரச்சந்தை பகுதியில் உழவர் சந்தை மற்றும் அதன் அருகில் தினசரி காய்கறி வியாபாரிகளுக்கான சந்தை செயல்பட்டு வருகிறது. உழவர் சந்தையில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் 5 கோடி ரூபாய் செலவில் காய்கறி வியாபாரிகளுக்காக புதிய காய்கறி கடைகள் கட்டி கடந்த 5 மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்டது. காய்கறி வியாபாரிகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி மார்க்கெட்டில் தங்களுடைய வியாபாரத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சாலை ஓரங்களில் உள்ள காய்கறி வியாபாரிகளால் தங்களுக்கு சரியாக வணிகம் நடைபெறவில்லை என கூறி உழவர் சந்தைக்கு செல்லும் பாதையை காய்கறி வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளனர். மேலும் வழிப்பாதையில் காய்கறி வியாபாரிகள் கடைகள் தொடங்கி வியாபாரமும் செய்தனர். இதனால் உழவர் சந்தைக்கு வரும் விவசாயிகள் தங்களுடைய காய்கறிகளை கொண்டு செல்ல வழியில்லாமல் தவித்துள்ளனர். எனவே உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகளுக்கும் காய்கறி கடை வியாபாரிகளுக்கும் இடையே அவ்வப்போது மோதலும் ஏற்பட்டது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று காலையில் தங்களுடைய பாதையை காய்கறி வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி உழவர் சந்தை முன்பாக விவசாயிகள் கொண்டு வந்த காய்கறிகளை சாலையில் கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி சார்பாக உழவர் சந்தையில் உள்ள குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்ற முன்வருவதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உழவர் சந்தைக்கு உள்ளே கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் உழவர் சந்தைக்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவசாயத்தில் படுற கஷ்டம் நாங்க போட்ட முதல்ல கூட எங்களால் எடுக்க முடியலைங்க ஐயா. அதுக்கு நீங்க தான் தீர்வு காணணும், சரிங்களா? வழியில ரொம்ப பிரச்சனை. காய்கறி போட்டு எங்களால் உள்ள போவே முடியல. 4 மணி ஆச்சுன்னா எல்லாம் கவுறு கட்டிடுறாங்க. நிறைய வெளியே வியாபாரிங்க அதிகமான பிரச்சனை பண்றாங்க, சரிங்களா? உள்ள 5-6 மாசமா இருக்குது அந்த குப்பை, சரிங்களா? எவ்வளோ நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், அப்போ கூட அவங்க அல்லல. சட்டத்துக்கும் யதார்த்தத்துக்கும் வழி இருக்கு. விவசாயிகளுக்கு அந்த பாதை உரிமை கொண்டாட வழி இல்லைன்றார். ஆனால் நாங்கள் அந்த பாதையை தான் 25 வருஷமா நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். உழவர் சந்தை ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த ஒரு பாதை மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த வழியும் இல்லை. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 25 கிராமத்தில் வர காய்கறிக வர டாடா ஏசியில் அந்த வண்டியில் எடுத்துன்னு வந்து அந்த பாதையில் தான் இறக்கி உள்ள வச்சு வியாபாரம் பண்ணுறோம். அதனால அந்த பாதை எங்களுக்கு நிரந்தரமாக அவசியம். நாங்கள் போய் வரதுக்கு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். அங்கே கடைகள் அமைச்சு விற்கிறதுக்காக நாங்கள் அந்த பாதையை கேட்கல. அதே போல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற குப்பையை தயவு கூர்ந்து தினந்தோறும் அல்லாதான். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 5 மாதமாக வாராமல் இருக்கிறதால அங்கே கொசுவும் மற்ற தொல்லை இருந்து நிறைய விவசாயிகளுக்கு டெங்கு மலேரியா போன ஜுரமும் நிறைய பேருக்கு வந்திருக்குது. விவசாயிகளின் போராட்டம் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் மற்றும் நகர காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் ராஜேஷ் வீராசாமி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் கூறியதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் கலைந்து சென்றனர். இதனால் 3 மணி நேரத்திற்கு மேலாக விவசாயிகள் காய்கறிகளை விற்பனை செய்ய முடியாமலும் அதை வாங்க வந்த பொதுமக்களும் கடுமையாக அவதிக்கு உள்ளாகினர்.